ஹாய் லேடிஸ், எல்லா லேடிஸ்க்குமான கொஷின் இது ஃபுல்லாக கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே, எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு எல்லாரையும் கவனிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சப்பாடா எனக்கு மேலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு படுக்கிறதுக்கு பெட்டுக்கு வந்திருப்பீங்க. இந்நேரம் என்னோடய கொஷின் என்ன அப்படின்னா, பிறந்ததுலேருந்து அம்மா வீட்டில் வளர்ந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டில் வந்ததுலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டு ஆளுங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் கவனிச்சிக்கிட்டு அப்புறம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய கவனித்து குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமும் குழந்த வளர்ந்து கல்யாணம் பண்ணி அதோட ஸ்பௌஸோடு ஏதோ ஒரு ஊரில் போய் வாழப்போகுது, இல்லை அதோட லைஃப் அது பார்க்க போகுது இல்லையா? அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டும் அவர் ஆஃபீஸ் போவார் வருவார், அவரோட டெய்லி ரொட்டீன் பார்ப்பார், அவர் சம்பாதிப்பார், சம்பாத்தியத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு எவ்வளோ தேவைன்னு நீங்கள் கேட்குறீங்களோ அதை கொடுக்க போகிறாரு. நீங்கள் இல்லைங்கிறங்கிறதுக்காக இது எதுவுமே நிற்க போகிறது கிடையாது. சப்போஸ் நீங்கள் எங்கேயோ ஊருக்கு போயிருக்கீங்க அப்படி இப்படின்னாலும் அவங்க வீட்டில் இருக்க மெய்ட்ஸை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று அந்த இடத்த உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஆள் இருப்பாங்க. உங்கள் மாமனார் மாமியாரும் அப்படி தான், நீங்கள் செய்யலைன்னா வேறு யாரோ ஒருத்தர் செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஓகேயா? இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தையே நிர்மாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொண்டு வந்து தலைக்கி வச்சுருக்கீங்க. தட் இஸ் ஆல் இஸ் குட். ஓகேயா? உங்களுக்காக இம்மியளவு கூட வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கான வாழ்வியல் சூழல் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைங்கள், அவங்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் வளர்த்திருக்கீங்க. ஓகே, அக்செப்டட். ஓகே, எதுக்காக வளர்த்துறீங்க? ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், என்ன இருந்தாலும் அவருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி மட்டும்தான் வாழ்வார் அப்படிங்கிற உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் மாமனார் மாமியார் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அப்படி மட்டும்தான் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட இன்லாஸ், உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போனால் கூட அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ நீங்கள் அப்படி தான் இருந்துட்டு வரணும் அவங்க வீட்டுக்கு போய் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற உங்களோட பேரண்ட்ஸ், இவங்களுக்காகலாம் வாழ்ந்து உங்களுக்கு என்னங்க கிடச்சிச்சு? நீங்கள் எதிர்பார்க்குற சந்தோஷம் உங்களுக்கு கிடச்சிருச்சா? நீங்கள் ஆசைப்பட்ட பேஷனை வாழ்ந்தீங்களா? இல்லை இவங்கெல்லாம் சூப்பர் குடும்ப ஸ்திரீ அப்படின்னு உங்களுக்கு ஒரு, எங்கள் ஊரில் தேவர் சிலை தாங்க பெருசாக இருக்குது, நான் மதுரை, ஓகேயா? அந்த தேவர் சிலைக்கு பக்கத்தில் தங்கத்திலே வைடூரியம் பதிச்சு உங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இல்லை நீங்கள் சூப்பர் குடும்ப ஸ்திரீ, என் பொண்டாட்டி சூப்பர், எங்கள் அம்மா மாதிரி ஒரு அம்மாவே உலகத்தில் இல்லை, இல்லை எங்கள் மருமக மாதிரி ஒரு மருமகளே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இப்படின்னு ஒரு தூவானம்லாம் போட்டு உங்கள் வீட்டு ஆளுங்க பூரா உங்களுக்கு ஒரு வைர கிரீடம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஆசைப்பட்டதை வாழ முடிச்சுதா? நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்ன கனவுகள்லாம் காண்டிங்களோ அந்த கனவுகளை பூரா ரியாலிட்டியில் வாழ முடிஞ்சுதான் உங்களால்? நீங்கள் எங்கெங்கேயோ ஊருக்கு டூர் போகணுன்னு நினச்சிருப்பீங்க, நிறைய ட்ரிப்ஸ் ட்ராவல் பண்ணணுன்னு நினச்சிருப்பீங்க, நிறைய இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, நகை நட்டு போடணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ட்ரெஸ்ஸிங் கிளாத்திங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ முடிஞ்சுதா? கிளாத்திங் அது இது இல்லைனாலும் அவங்களுக்கான ஆத்தென்டிசிட்டின்னு ஒன்று இருக்கும். இதுதான் என்னுடைய உண்மைத்தன்மை, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற உண்மைத்தன்மை இருக்கும். அந்த உண்மைத்தன்மைக்காக வாழ முடிஞ்சுதா? இல்லை அந்த உண்மைத்தன்மையை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு என் புருஷன் இப்படி தான் எதிர்பார்க்குறாரு, நான் இப்படி தான் இருக்கணும், என் பிள்ளைங்க என்னை இப்படி தான் தேடும், நான் இப்படி தான் இருக்கணும், என் மாமனார் மாமியார் இப்படி தான் என்னை பார்க்குறாங்க அதனால நான் அவங்களுக்கு இப்படி தான் பிரதிபலிக்கணும், இதனால எல்லாம் உங்களுக்கு என்னங்க கிடச்சிச்சு? நிம்மதி கிடச்சிச்சா? நீங்கள் தேடுற அமைதி கிடச்சிச்சா? நீங்கள் தேடுற மனநிறைவு கிடச்சிருச்சா? உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? எனக்கு இதுக்கு பதில் தெரியணும், எனக்கு சொல்லுங்கள். அதுக்காக தான் இந்த பதிவு.